போன்ஜூர் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்க காலையிலேயே பேத்தி தேஜுனை எடுத்துட்டு, நாங்க வந்து இன்னொரு கோயிலுக்கு வந்து நாங்க போறோங்க. இப்போ வந்து நாங்க தங்கியிருந்த இடத்துல வந்து இத பாருங்க, இந்த மாரி வந்து ஒரு வீடு. நான் அந்த வீடு அப்புறமேலாம் காட்டுறேன். இப்போ வந்து அந்த ஜர்டன் எல்லாமே இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு பெரிய ஷான் தான். ஒரு வில்லேஜ் தான் இது தெரியுதுங்களாங்க. வீடுங்கலாம் வந்து ரொம்ப தொலுவா தான் இருக்குது. சுத்திரி வெறியும் ஷாங்க தான் இருக்குது வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அப்படி வெளிய நின்னு ஒரு ஒரு 5 நிமிஷம் அப்படி நடந்தாலே வந்து நம்மளுக்கு அந்த மோண்ட் சாண்ட் மிஷெல் வந்து கொஞ்சம் தொலுவுல வந்து ரொம்ப அழகா தெரியுது வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பெரிய ஜீத்து. இவங்க வந்து நெறையா பேருக்கு லோய் பண்றாங்க. இங்க வந்து ஒரு 8 ஃபேமிலி கூட வரலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அடுத்த தடவ நீங்க இந்த மாரி வரதா இருந்தாக்கா, எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு எங்களுக்கு வந்து நம்பர்லாம் குடுத்துக்குறாங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த நம்பர வந்து நானு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். இந்த வீடு வந்து ஒரு ஷப்பெல். அது வந்து சேன் ஜீலோடைய ஷப்பெல்லாம். இவங்க வந்து கோவிட் சமயத்தில தான் வாங்கிக்கிறாங்க இந்த வீட்ட. இத வாங்கும்போது வந்து புலா எய்த்தானாம். அதாவது வந்து கோழி பண்ணன்றாங்க பாருங்க, அந்த மாரியா. அத வந்து இவங்க ரித்தாப்பே பண்ணி, இந்த மாரி கொஞ்சம் அழகா திசானிமே மாரி அந்த தப்லோவ வச்சு அழகா செஞ்சுக்கிறாங்க. நாங்க வந்து இப்போ சொல்லப்போனா, நாங்க வந்து ஒரு கோயில்ல தூங்கிட்டு வந்த மாரி எங்களுக்கு வந்து இருந்தது. ஏன்னாக்கா, அந்த நீங்க பார்த்துருப்பீங்க வந்து அந்த பீடம் எல்லாமே இருக்குது பாருங்க. அதேபோல வந்து நல்லா அழகா செஞ்சுக்கிறாங்க வந்து ஒரு சின்ன கியூசின்னு. ஒரு ஷாம்பு இருக்குது. சலோன்ல வந்து கட்டிலு போட்டுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 2 கூப்பிள் போற மாரி இருந்தாக்கா, இந்த இடம் வந்து அழகா எடுக்கலாம். நீங்க மேற்கொண்டு அதிகமான பேர் வர மாரி இருந்தீங்கனாக்கா, கண்டிப்பா வந்து நீங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நெறைய பேர் வந்து தங்குறாங்க. நாங்க தங்கி இந்த இடத்துலயே நெறைய பேர் வந்து தங்குறாங்கங்க. இந்த சான் மிஷெல் கதை வந்து 8 சியக்கிள்ல வந்து அர்கான்ஜ் சான் மிஷெல் வந்து évêque Aubert d'Avranches வந்து காட்சி குடுத்துக்கிறாரு. 2, 3 வருஷம் அவர் வந்து சொல்றாரு, இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டணுன்ட்டு. அப்போ வந்து சாமியார் வந்து அவர வந்து எவிக்ட் பண்றாரு. ஏன்னாக்கா இது வந்து சாபிள் மூவும் கால் உள்ள போயிடும் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கோயில் கட்டினா எப்படி ஜனங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டாதக்கிறாரு. அப்போ வந்து அவர் 2, 3 வருஷம் சான் மிஷெல் சொல்லியும் அவர் செய்யாத இருந்ததுனால இண்டெக்ஸ் விரலால என்ன செய்றாரு, அவர் மண்டையில வந்து இப்டி கைய இப்டி ஆள்காட்டி விரல வைக்கிறாரு. அப்போ வந்து அது அவருடைய மண்டையில வந்து ஒரு பெரிய பொத்துல் மாரி ஆயிடும். அதுக்கப்புறமேலா தாங்க அவர் வந்து இந்த கோயில வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்ட தூக்குறாரு. இங்க பாருங்க, இப்போ வந்து எவ்வளோ மில்லியன் கணக்குல வந்து இந்த இடத்துக்கு வராங்க ப்ரேயர் பண்றதுக்கு. அப்போ கட்டும்போது வந்து சான் மிஷெல் வந்து வந்தது எதுக்காகனாக்கா, அங்க இருக்கிற எவ்வளோ பேருக்கு வந்து மலாதா வந்துக்கிறாங்க. அதுவும் கெரிசை பண்ணணுன்றதுக்காக தான் அவர் வந்து இந்த கோயில வந்து கட்ட சொன்னாருங்க. இது வந்து ஒரு புதுமையான கோயிலு. நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து இந்த கோயில வந்து விசிட்டே பண்ணுங்க. ஆனாங்க, இப்போ வந்து நாங்க இந்த போம மாதா கோயிலுக்கு வந்துக்கிறோம். மோண்ட் சான் மிஷெல்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் தான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ நாங்க வந்து போம்போது எப்படி செஞ்சோம்னாக்கா, நேரா வந்து மோண்ட் சான் மிஷெலுக்கு நாங்க போயிட்டோம். அங்கேருந்து அங்க தங்கிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம்லாம் மறுநாள் தான் நாங்க அங்கேருந்து கிளம்புனோம். அப்போ அங்கேருந்து நம்ப வந்து போமேக்கு போறதுக்கு கரெக்ட்டா 45 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். அந்த மாரி நீங்க வந்து போ வேண்டியதான். இல்ல நீங்க வந்து மோண்ட் சான் மிஷெலுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க போமாதா கோயிலுக்கு போறதுனாலும், நீங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறம்லாம் நீங்க அந்த மோண்ட் சான் மிஷெலுக்கு நீங்க போலாம். நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்கா டோலி அக்கா இருக்கிறாங்க. அவங்களும் மாமா கூட தான் வந்து நாங்க வந்து போனோம் அந்த கோயிலுக்கு. அவங்க தான் எங்கள எடுத்துன்னு போனாங்க மொத அந்த கோயிலுக்கு. அப்போ வந்து நாங்க போமாக்கு போயிருந்தோம். 15 அவுட் அன்னைக்கு வந்து பயங்கரமான ஃபெத்து நடக்கும் அங்கங்க. செம்ம ஜனம்பாங்க. நாங்க வந்து இந்த தடவ த மோண்ட் சான் மிஷெலுக்கு போயிட்டு அப்புறம் தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். இங்க வந்தப்போ அங்க இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க வந்து, "நேத்து வந்து ரொம்ப ஜனங்கலாம் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னாங்க." அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், "உய் தெரியும். நான் வந்து ஏற்கனவே நான் வந்துக்கிறேன் கேசத்துக்கு" அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோங்களேன். உண்மையா பாருங்க, ரொம்ப வந்து கால்மான இடம். இதுவும் ஒரு வில்லேஜ் தான் இது. நான் இங்கே வந்து மாதா வந்து 4 புள்ளைங்களுக்கு வந்து காட்சி குடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து 18 சியக்கிள்ல அப்போ வந்து கேர் நடந்தது. சண்டை காலம். அப்போ வந்து அந்த சண்டை வந்து நிறுத்தணும். ஜனங்க சண்டைக்கு போனவங்கலாம் வந்து நல்லபடியா ஊர் திரும்பணுன்றதுக்காக, அதுக்காக வந்து வேண்டிக்க சொல்லியிருந்துக்கிறாங்க புள்ளைங்ககிட்ட. அப்போ வந்து நெறைய புள்ளைங்க வந்து பார்த்துக்கிறாங்க மாதாவ.
ஆனா 4 புள்ளைங்களுக்கு மட்டும் தான் வந்து ஒஃபிஷியலா சொல்லிக்கிறாங்க. இவங்க தான் மாதா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரான இடங்க. மாதா காட்சி குடுத்த இடம். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க இங்க வந்து மாதா வந்து நெறைய விதமா அந்த அவருடைய சிலுவைய வச்சு, அப்புறம் வந்து இதுக்கு வந்து இந்த கதைய வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா, கண்டிப்பா நீங்க வந்து கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க. இல்லனாக்கா யூடியூப்லயே நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய கதை எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க வந்து கண்டிப்பா வந்து இத வந்து பாருங்க. ரொம்ப நல்லாருக்குங்க. உங்களால முடிந்ததுனா வந்து கண்டிப்பா இந்த கோயில வந்து விசிட்டே பண்ணுங்க. ரொம்ப நல்ல இடம், புதுமையான இடம். நான் வந்து எனக்கு இந்த தடவ என் புள்ளைங்க கூட நான் போந்து எனக்கு வந்து இந்த குடுப்பன வந்து என்னுடைய புள்ளைங்களுடைய மூலியமா எனக்கு கெடச்சிக்குது. வளங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து கொஞ்சோண்டு இந்த வீடியோ போட்டுக்கிறேன். சரிங்க. இப்போ வந்து நீங்க இந்த கோயிலுக்கு வரணும்னாக்கா, நீங்க வந்து தங்கிட்டு போணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா, இங்க வந்து மத்தாரம்மாங்க வந்து லூயே பண்றாங்க ஷாம்பர்லாம். அங்க வந்து சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயா தான் அவங்க வந்து லூயே பண்றாங்க. நான் வந்து உங்களுக்கு அட்ரஸும், டெலிஃபோன் நம்பரும் நான் வந்து உங்களுக்கு குடுக்குறேங்க அதுல. சரிங்க. நீங்க அத போய் பார்த்துக்கோங்கண்ணா. என்னங்க யாரையுமே காணோம். சரி நானு தனியா இருக்கிறேன் நானு. எல்லாரும் என்ன விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டுருக்காங்கங்க. சரிங்க. நான் வந்து இப்போ உங்கள தேடிக்கின்னு நான் போயின்னுக்கிறேன் நானு. எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி பார்க்குறேன். ஒருத்தங்கள கூட காணோம். சரி. என்னடா இது யாரையுமே காணோம். கடவுளே! இந்த சினிமாலலாம் காட்டுவாங்களாங்க. வயசானவங்கள எடுத்துன்னு வந்து எங்கேயாச்சும் எடுத்துன்னு வந்து விட்டுட்டு, அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்களா? அந்த மாரி என்ன நெனச்சுன்னு செஞ்சுட்டாங்களா என்ன? இருங்க. நான் போய் தேடணுங்க. சரிங்க. நான் வந்து உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ போட்டதில எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க. ஓகே பாய்ங்க. பாய்ங்க.